ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. அண்மை செய்தி. டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க ராமதாஸ் திட்டமிட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் கலிஃப்துல்லா. அவர் டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சரை சந்திக்க காரணம் உட்கட்சி விவகாரங்களுக்காகவா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையினாலவா? வணக்கம். பாமக நிறுவனர் ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே கருத்து முரண்பாடு காரணமாக பாமகவில் குழப்பமான சூழல் நிலவி வருகிறது. இந்த நிலையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தனது ஆதரவாளர்களை கூட்டி பொதுக்குழுவை நடத்தினார். அப்போது ஒரு ஆண்டிற்கு தலைவர் பதவியை நீடித்தார். இந்த நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அதே போல் விழுப்புரம் மாவட்டம் பட்டனூரில் பொதுக்குழுவை கூட்டி தலைவராக இருப்பேன் என அறிவித்திருந்தார். இதனால் பாமகவில் பெரும் குழப்பமான சூழல் நிலவி வருகிறது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் செய்தியாளர் சந்திப்பில் அப்போது அன்புமணியை செயல் தலைவர் மற்றும் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்படுவதாக அறிவித்தார். இதனால் பாமகவில் இருவருக்கும் மோதல் போக்கு நீடித்து வரும் நிலையில் தொடர்ச்சியாக இருவரும் சந்திப்பில் நீடித்து வந்தனர். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பாமக அன்புமணி தரப்பில் உள்ள வழக்கறிஞர் பாலு தேர்தல் ஆணையத்திலிருந்து லெட்டர் ஒன்று வந்ததாக தெரிவித்தார். அந்த லெட்டரில் அன்புமணியை தேர்தல் ஆணையம் ஏற்றதாக கூறியிருந்தார். இந்த நிலையில் இதற்கு ராமதாஸ் தரப்பினர் எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ராமதாஸ் தரப்பில் உள்ள முரளி சங்கர், MLA அருள் உள்ளிட்ட நிர்வாகிகள் தேர்தல் ஆணையத்தை அணுகியிருந்தனர். இந்த அணுகிய நிலையில் அவர்கள் தேர்தல் ஆணையத்திடம் கடிதம் சமர்ப்பிப்பது தெரிவித்தது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக பாமக நிறுவனர் ராமதாஸ் உள்துறை அமித்ஷாவை சந்திக்க நேரம் கேட்டிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.